ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வாழைப்பூ தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வாழைப்பூவை இந்த மாதிரி உரிச்சு எடுத்திருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு காம்பு இருக்கும். அதை பிச்சிங்கன்னா நடுவில் ஒரு காம்பு இருக்கும், அதை பிச்சு எடுத்துருங்க. சைடில் வெள்ளை கலரில் இருக்கும் பலூன் ஷேப்பில், அதையும் எடுத்துருங்க. இப்போ மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். சென்டரில் இருக்கிறத எடுத்துடணும், சைடில் இருக்கிறதையும் எடுத்துடணும். இந்த மாதிரி நான் ஃபுல் வாழைப்பூவையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 4 இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். இது காரத்துக்காக, தோசைக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போது கெட்டியான மாவு, தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் தண்ணி ஊற்றி கரைக்கல தோசை மாவை. இதில் நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ இந்த கலவையை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த கலவையை பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இப்போ இந்த கலவைக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் நம்ம கரைச்சி வச்சுருப்போம். அதனால் கலவைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி கப்பை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துருக்கேன். இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கட்டும். தண்ணி தேவைப்பட்டால் இடையில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது தோசை மாவு பதத்தில் வந்துடுச்சு. இப்போ இந்த தோசையை இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்கு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். இது நம்ம தோசைக்கு மேலே போடுறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். இந்த மாவை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோசைக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. நம்ம மேலே அதுக்கு தான் ஆனியன் போடுறோம். நீங்கள் சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஹெல்த்தியும் கூட. நிறைய பேர் வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பூ சாப்பிடாதவங்களுக்கு கூட இது வாழைப்பூ தோசையான்னு கேட்குற லெவலுக்கு அந்த லெவலுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பூவோட அந்த துவக்கிற தன்மை இதில் கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ வெங்காயத்தை நான் தூவிருக்கேன். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு சைடு நமக்கு வெந்துருச்சு. நம்ம அடுத்த சைடுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தோசையை எடுத்துக்கலாம். நம்ம சுவையான வாழைப்பூ தோசை ரெடி. வாழைப்பூ ரொம்பவே ஹெல்த்தியானது. பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸும் பாருங்கள். டாட்டா.